ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கருவாட்டு குழம்பு. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடும் கூட. பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் முதல்ல முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு தான் நான் இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 முருங்கைக்காயும் ஒரு 4-5 கத்திரிக்காயும் நான் இதை மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நீங்கள் சேர்த்துக்கணும். தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது 2 தக்காளி பழத்தை நல்லா பழுத்த பழமாக எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் கையால் நல்லா மசிச்சு விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அரைச்சி சேர்க்காமல் கையால் மசிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எனக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூளாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உப்பு குறைவாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கருவாட்டு குழம்புல எப்பயுமே உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை இதை மாதிரி கரைச்சி நான் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு இருக்கும் இந்த தண்ணி. இதை நல்லா வடிச்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் தூசு திப்புலாம் இருக்கும். அதனால் நல்லா வடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம தாளிப்பு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கே நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3 நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் ஒரு பூண்டு ஒரு 7 பல் பூண்டை இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரண்டி வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அடுத்ததான் நான் கருவாடு நீங்கள் எந்த கருவாடாக இருந்தாலும் ஓகே. நான் இந்த கருவாடு எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பீஸை 2ஆக துண்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கருவாடை இந்த வெங்காயம் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நீங்கள் வதக்கும் போது அதில் இருக்கிற கவுச்செலாம் நம்மளுக்கு போயிடும். அடுத்ததான் நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த குழம்புக்கு இதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நீங்கள் அதை அப்படியே கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதாங்க. நம்மளுடைய கருவாட்டு குழம்பு மணக்க சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு இதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் இப்போ சேர்க்காதீங்க. கடைசியாக குழம்பு கொதித்து இறக்கினதுக்கப்புறமா உப்பை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் கருவாட்டு குழம்பு வைக்கிறவங்களுக்கு இந்த இது தெரியும்னு நினைக்கிறேன் டிப்ஸு. ஏன்னா கருவாட்டில் அதிகமாக உப்பு இருக்கும். அதனால் உப்பை இப்போயே சேர்க்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். அந்த காயெலாம் நல்லா வேகணும். அந்த புளி தண்ணி, மிளகாய்த்தூள் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியான பதத்தில் இறக்கிடுங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா நீங்கள் காய்கறி வெந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதனால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லா காயும் வெந்திருக்கு. கருவாடும் நல்லா வெந்திருக்கு.
நம்ம முருங்கைக்காய் மட்டும்தான் வெந்திருக்கான்னு பார்க்கணும். கத்திரிக்காய் ஆல்ரெடி சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ முருங்கைக்காய் ஓரளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் வந்து நம்ம கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். எத்தனை பேருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கருவாட்டு குழம்பு ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கூழ் களியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோடய கருவாட்டு குழம்புல உப்பு குறைவாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், குழம்பு சூப்பராக எண்ணெய்லாம் தெளிஞ்சு நல்லா வந்து ரெடியாக இருக்குது. நம்மளுடைய காய் எல்லாமே வெந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கெட்டி ஆகிடும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கெட்டி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆற வச்சு எடுத்து அப்புறம் பாருங்கள், நான் இறக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ஒரு ஆப்டான காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் கூழ் களி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சூடான ரைஸில் தான் இன்றைக்கி நாங்கள் சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக சாதம் வடிச்சிட்டு இந்த குழம்ப சேர்த்துட்டு இது கூட சைட் டிஷ் வந்து ஒரு முருங்கைக்கீரை பொரியலும் ஒரு ஆம்லேட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான ஒரு லஞ்சு சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளேலிஸ்ட்டில் நிறைய குழம்பு வகைகள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Vijis. Thanks for watching.